வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு உங்களோட நான் இந்த ஆன்மீகம் நாட்டம் கொண்டவர்களுக்கு வரும் செக்ஸ் பிரச்சனைகள் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் செக்ஷுவாலிட்டி எப்போவுமே கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் டெய்லியும் காலையில் அவருக்குன்னு ஒரு ரிச்சுவல் வச்சுருப்பார். காலையில் எழுந்திரிச்ச உடனே தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு யோகாசனா பண்ணலாம், பிராணாயாமா பண்ணலாம், மந்த்ரா சாண்டிங் பண்ணலாம், ஸ்லோக ரிசைட்டேஷன் அப்படின்னா ஸ்லோகம் சொல்லலாம், பூஜைகள் செய்யலாம், பிரதட்சணம் வரலாம், கோயிலுக்கு போகலாம், பிரதட்சணம் வரலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த அஷ்டாங்க யோகத்தில் எதை வேணாலும் ஒருத்தர் செஞ்சால் அவர் ஆன்மீக நாட்டம் உள்ளவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆன்மீக நாட்டம் உள்ள ஒருவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக நம்முடைய வெர்ச்சூஸ் அப்படிங்கிற நற்குணங்களை நம்ம வளர்த்திக்கிறோம். ஆன்மீக நாட்டம் வரும் பொழுது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. நிறைய பேர் மேக்சிமம் மன அமைதிக்காக அவங்க ஆன்மீக நாட்டத்துக்கு போகிறாங்க, அப்படி இந்த பயிற்சிகளை பண்ணுறாங்க. அதை செய்யும் பொழுது அவர்களுடைய உடலிலும் மனதிலும் பல மாற்றங்கள் உண்டாகுது. அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஆன்மீக பயிற்சிகளால் ஒருவருடைய மனதிலும் ஆறாவிலும் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிராணிக் ஹீலர், கிராண்ட் மாஸ்டர் சோ காக்ஸி அவர்களுடைய பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு மொடாலிட்டி நான் அட்வான்ஸ்டு பிராணிக் ஹீலர், அதே சமயம் அர்ஹாட்டிக் யோகி. அதன் மூலம் நம்ம ஆறை பற்றி நிறையா மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதே சமயம் தியானம் அப்படிங்கிறது ஒருவருடைய மனதில் என்ன மாற்றம் பண்ணுது, அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி அப்படிங்கிற அந்த ஆன்மீக உடலில் ஆறால் ஆன்மீக உடல்னு ஒன்று இருக்குது, அதில் என்ன மாற்றங்கள் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பிராணிக் ஹீலிங்லாம் நிறைய நம்ம கற்றுட்ருக்கோம். அதே சமயம் ஆஸ் அ ஹிப்னோதெரபிஸ்ட் மைண்டில் என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஆஸ் அ குண்டலினி ப்ராக்டிஷனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் குண்டலினி பற்றி நிறையா தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க, அதற்காக பயிற்சிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எல்லாம் என்ன மாற்றங்கள் வருது, இது செக்ஸ், ஒருத்தருடைய செக்ஸ் வாழ்க்கையில் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்மளுடைய டாபிக். சாதாரணமாக ஆன்மீக ரீதியாக ஒருத்தர் பயிற்சி பண்ணுறாருன்னு வைங்க, எந்த ஒரு அஷ்டாங்க யோகத்தில் எது வேணாலும் பண்ணலாம். அப்படி செய்யும் பொழுது அவங்களுடைய சக்தி மண்டலம் சில இடங்களில், அது சக்கரங்கள் அப்படிங்கிற ஒரு சில மையங்களில் அதிகமான சக்தியை தேக்கி வைக்கும். உதாரணமாக சின்முத்ரை அப்படின்னு போடுறதுல பார்த்திங்கன்னா, நம்முடைய உயர் சக்கரங்கள் அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் அதிகமான சக்தியை தேக்கி வைக்கும். அதனால் மூளைக்கு நிறைய சக்தி கிடைக்கும், அதனால் உங்களுடைய மூளை திறமை அதிகமாகும். இதெல்லாம் உண்மை தான். அப்போ இதே செக்ஸ் அதிகமாக விரும்புகிற ஒருத்தர் இருக்கார். அவர் அவருடைய செக்ஸ் சக்ரா அப்படிங்கிற அந்த மூலாதார சக்கரத்துக்கும் மேலே இருக்கிற அந்த செக்ஸ் சக்ரா அப்படிங்கிறதுல அதிகமான சக்தி சேரும். அவங்க செக்ஸ்லேயோ இல்லை சுய இன்பத்திலேயோ அதிகமாக ஈடுபடும் பொழுது அவருடைய அந்த செக்ஸ் எனர்ஜி அதிகமாக செலவாகும். அப்போ அதிகமான செக்ஸ் எனர்ஜி செலவாகும் போது என்னாகும், அந்த சக்கரம் டெப்ளீட் ஆகும், குறையும், அதனுடைய கெப்பாசிட்டி சக்தி அளவு குறையும். அப்போ இது குறையும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய அந்த டோட்டல் சக்கரம் இம்பேலன்ஸ் ஆகும். அப்போ செக்ஸ்லேயும் ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் ஒன்றா இணைந்து இயங்கக்கூடிய ஒரு மனிதன் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்குன்னு ஒரு காலகட்டம், ஒரு பீரியாடிசிட்டி இன்டர்வல் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாதாரணமாக சித்தர்கள் அப்படிங்கிறவங்க அவர்களுக்குன்னு ஒரு தனி முறையை வகுத்துக்கிட்டு அவர்கள் தன்னுடைய பயிற்சிகளை செஞ்சாங்க. அவர்கள் உயர் கடவுள் சக்தியை உணர்ந்தவங்க. அவர்களுக்குடைய பயிற்சிகளை தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னாங்க. அந்த சீடர்கள் மோஸ்ட்டாக அந்த சித்தர்கள் கூடயே இருந்து பிரம்மச்சரியம் மேற்கொண்டவங்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு செக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக இருக்காது. அப்போ இப்போ காலகட்டத்தில் மனிதன் பிரம்மச்சரியத்தை நாடி போய் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய வகையில் சில குருமார்கள் இருக்கிறாங்க. நம்ம அந்த விஷயம் இல்லாமல் 99% ஆன்மீகத்தை நாடக்கூடியவர்கள் பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் அவர்கள் சராசரி வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனாக தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த செக்ஷுவாலிட்டிக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நடுவில் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும்.
அப்படி பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்ஷுவாலிட்டிலையும் நீங்கள் வந்து சரியாக செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி போகணும். இப்போ சாதாரணமாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒருத்தருக்கு குண்டலினி சக்தி மேலே எழும்புதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கான்ஷியஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், குண்டலினின்னு சொல்லலாம். உங்களுடைய அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற உணர்வு நிலை விரிவடையுது அப்படின்னு சொல்லலாம். விரிவடையும் பொழுது உங்களுடைய உணர்வு செக்ஸ் சக்ரா அப்படிங்கிறதுலையோ இல்லைன்னா சோலார் சக்ரா அப்படிங்கிறதுலேருந்து மாறி உங்களுடைய இந்த பிரம்மாண்டத்தை பற்றி நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எண்ணம் அந்த செக்ஸ் சக்ராவில் மட்டும் குவிஞ்சு இல்லாமல், இல்லை இந்த வயிறு பகுதியில் குவிந்து இல்லாமல், அது வந்து பெரிய அளவில் விரிந்திருக்கும் பொழுது உங்களால் அந்த செக்ஸ் அப்படிங்கிற லோவர் இன்ஸ்டிங்க்டை கரெக்டாக பண்ண முடியாமல் போகலாம். இதை வந்து நிறையா மக்கள் வந்து உணர்ந்திருக்காங்க. மெயினாக ஆண்களுக்கு இதனால் செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து முக்கியமான நாட்களில் பண்ண முடியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு எந்த கோலும் இல்லாமல் இருக்கிறனால ஓரளவுக்கு அவர்கள் தன்னை சுருக்கி கொண்டு அந்த வேலையை பண்ண முடியும். ஆனால் இப்போ ஒரு குழந்தை ஆகணும், அதுக்காக ஓவலேஷன் டேயில் நீங்கள் அந்த செக்ஸ் ப்ராப்பராக வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்கன்னா, அந்த நாளில் அவர்களால் செய்ய முடியாமல் போகலாம். அதே சமயம் ஒரு பெண்ணுக்கு அவர்களுடைய மனைவிக்கு வந்து அது தேவையாக இருக்கலாம், இவர்கள் பண்ண முடியாமல் போகலாம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து தீவிரமாக ஒரு வழிபாடுகள்லையோ இல்லைன்னா அந்த யோகங்களையோ ஈடுபடுற பெண்ணால் தன்னுடைய கணவனுக்கு செக்ஸ் இன்பத்தை கொடுக்க முடியாமல் போகலாம். இதெல்லாம் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் கொண்டு வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த செக்ஷுவாலிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியை கரெக்டாக நீங்கள் கையாளணும் அப்படின்னா இது ரெண்டை பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுடைய பயிற்சிகளை வந்து இதுக்கு ஒரே ஒரு அட்வைஸாக நான் இன்றைக்கி சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் பயிற்சிகளை வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்குன்னு வச்சுக்கிட்டு அதை மார்னிங் டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது பண்ணின பின்ன சகஜ நிலைமைக்கு நீங்கள் திரும்பி வரதை சாந்தின்னு சொல்லி சில பயிற்சிகளில் சொல்கிறாங்க. எந்நேரமும் வந்து கான்ஷியஸ் அவேர்னஸோடய இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பாடி தாங்காமல் போகலாம். ஏன்னா அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து நிறைய இருக்கும். அதை வந்து இந்த ஃபிசிக்கல் பாடி தாங்க முடியாமல் அது நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களை சுருக்கி அந்த சகஜ நிலைமைக்கும் நீங்கள் திரும்பின பின்ன உங்களுடைய வாழ்க்கையை ஒரு செயல்பாடு, அந்த வாழ்க்கையின் செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி செக்ஷுவாலிட்டிக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு தீவிரமான பயிற்சிகள் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். தாந்திரிக் பயிற்சிகள் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் முறையாக ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பர் டெக்னிக்கில் தான் அதை அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச செக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு பண்ணால் அது கரெக்டாக வரும் அப்படின்னா சில சமயம் நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ இந்த செக்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சரியான ஒரு பேலன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா கணவன் மனைவி உறவு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை தேவையான நேரத்தில் குழந்தை கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாத உங்களுடைய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் வளரும், ஃபிசிக்கல் ரீதியாகவும் நீங்கள் முன்னேற முடியும்னு சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.